A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாதி கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதை தாமதப்படுத்தவே திமுக அரசு சிறப்பு குழு அமைத்துள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் சாதி கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்ற முடிவை நாங்கள் வரவேற்கின்றோம். எனினும் அதை உடனடியாக சட்டமாக்காமல் தாமதப்படுத்தவே திமுக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழுவை அமைத்துள்ளது என கூறியுள்ளார். மேலும் பிற சமூகத்தினரிடமும் சட்டம் இயற்றுவது குறித்து கருத்து கேட்பது தேவையற்றது, அது ஆபத்தானது. சட்டம் இயற்ற வேண்டும் என்பது அவர்களது எண்ணமாக இருந்தால் அதனை நேரடியாகவே இயற்றியிருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் விசிகவிற்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் தங்கள் கட்சியின் பிற சமூக மக்களின் வாக்குகள் குறையும் என அஞ்சுகின்றன எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக மகாராஷ்டிராவில் செய்ததைப் போலவே ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் தமிழகத்திலும் இரண்டாவது பெரிய கட்சியாக வர முயற்சிக்கிறது. கூட்டணி தொடர்ந்தால் பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு வந்துவிடும். அதன்பின் தமிழகத்தில் திமுக பாஜக எதிர்ப்பு அல்லது திமுக தாவேக எதிர்ப்புதான் மிஞ்சும் என பதிலளித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயை திமுகவின் சிறுபான்மையினரின் வாக்குகளை பிரிப்பதற்கான ஆயுதமாகவே பாஜக பார்க்கிறது. விஜயின் வருகை இரு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சவாலாக அமைந்துள்ளது. அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையேல் விஜயின் கரிஷ்மா எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா பாதுகாத்த அதிமுகவின் வாக்குகளை இழக்க செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக உடனான விசிகாவின் அசைக்க முடியாத கூட்டணியால் திமுகவை வெறுக்கும் சிலர் எங்களையும் விமர்சனம் செய்கின்றனர். எனவே விசிக மீதான வெறுப்பு அரசியல் சார்ந்தது, தனிப்பட்டது அல்ல என்றும் விசிக திமுக கூட்டணியில் இருந்து விலகாது, அது தொடரும் எனவும் அவர் கூறியுள்ளார்.